10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 6.2 பார்க்க போகிறோம். எல்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்ஹெச்எஸை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஆர்ஹெச்எஸை கொண்டு வர போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க? sin A டிவைடட் பை 1 + cos A. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டேர்ம் கீழே 1 + cos Aன்னு இருந்துச்சுன்னா அதோட காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலாம். காஞ்சுகேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 + cos A இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளை மட்டும் ப்ளஸ்ஸை மட்டும் மைனஸ் ஆக்கி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்கள், 1 - cos A இதே டேர்ம் தான், இந்த ப்ளஸ் இருக்கக்கூடிய இந்த இடம், இதை மட்டும் மைனஸ் ஆக்கி நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் காஞ்சுகேட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு, நம்ம எடுத்து எழுத போகிறோம். sin A × 1 - cos A. ஓகே, அப்போ கீழே என்ன வரும்? 1 + cos A × 1 - cos A. இப்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, A + B A - B. அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, A + B × A - B = A² - B². நமக்கு இந்த டேர்மில் இருக்குது, நம்ம A² - B² சொல்லி அதை நம்ம எழுத போகிறோம். இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ நம்ம அதுபடி தான் இதை கொண்டு வர போகிறோம். அப்போ நம்ம எப்படி எழுதணும் பாருங்கள். மேலே இருக்க டினாமினேட்டரில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்படியே இருக்கும். அது மேலே இருக்க நியூமரேட்டர், கீழே இருக்க டினாமினேட்டர் பாருங்கள். என்ன பண்ண போகிறோம்? A² என்ன? 1² மைனஸ் B² என்ன? cos² A. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? இந்த 1²னாலும் 1னாலும் 1 தானே, 1² பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே எழுத போகிறோம். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கீழே இருக்கிறது பாருங்கள், 1² 1 தான், 1 - cos² A. ஓகே, = sin A. இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 - cos² A அப்படிங்கிறது sin² A. ஓகே, இந்த இடத்துல வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். 1 - cos² A = sin² A. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது sin A 1 - cos A டிவைடட் பை sin A × sin A. sin² A எப்படி எழுதலாம்? sin A × sin A. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் என்ன வருது? 1 - cos A டிவைடட் பை sin A. அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணோம். கீழே இருக்கிறது என்ன ஃபார்முலாவில் இருந்துச்சு? A + B A - Bன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? A² - B²ன்ற ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே இது 1 - cos² A அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? sin² A. அதை நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்க sin Aவும் கீழே இருக்க sin Aவையும் அடித்து கொடுத்துருக்கோம். இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1 - cos A டிவைடட் பை sin A. இவ்வளோ தான் இந்த சம். நம்ம அடுத்து எக்ஸாம்பிள் 6.3 பார்க்க போகிறோம்.